டேண்ட்ரஃப்க்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க. இந்த டைம் நான் அழகாக ஒரு பொடியோட வந்திருக்கேன், அதாவது ஹேர் பேக்கோட வந்திருக்கேன். அதை நான் அப்படி சொல்கிறேன். மற்றபடி டேண்ட்ரஃப் மெயினாக எதனால வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ஸ்கேல்பில் ஆயில் செக்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப ட்ரை ஸ்கேல்பாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தண்ணியே இல்லாத வறண்ட நிலத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிராக் விழுந்திருக்கும். சேம் நம்ம உடம்புக்குள்ள நீர் சத்து எதுவுமே இல்லைன்னா டேண்ட்ரஃப் ஈஸியாக வரும். இந்த டேண்ட்ரஃப்காக நான் நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஸ்கேல்பில் நல்ல எண்ணெய் தேய்ச்சிக்கணும். டேண்ட்ரஃப் ஆயில் ஷர்மிகான்னு போட்டாலே நான் அந்த ஃபார்முலா கொடுத்துருப்பேன். அந்த ஆயில் மிக்ஸ் பண்ணியும் தேய்க்கலாம். அப்படி இல்லை நார்மலான கோகனட் ஆயில் கூட கொஞ்சோண்டு நீம் ஆயில், கோகனட் ஆயில் ஒரு 100 mlனா நீம் ஆயில் ஒரு 20 ml போட்டு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை கூட நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பவுடர் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லை உங்களுக்கு தேவையான அளவு இந்த பவுடரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா முட்டை வெள்ளைக்கருவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உங்களோட ஸ்கேல்பில் பொறுமையாக இப்படி ஓப்பன் பண்ணி நல்லா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு கரெக்டாக 20 minutes கழிச்சு வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணுறது சியக்கா, அரப்பு அப்படிலாம் ஏதாவது ஒரு நார்மலான ஷாம்புல கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம். இதை வந்துட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணி ஒரு லிங்க் அனுப்பாங்க. அந்த லிங்க்ல போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது பேர் வந்துட்டு ஆன்டி டேண்ட் பவுடர். நம்ம டெய்ஸி ஹாஸ்பிட்டல் அவைலபிளாக இருக்கும். டேண்ட்ரஃப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறவங்க எல்லாருமே இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆயில் போட்டதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும்.